லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினி புருஷனை பத்தின எல்லா உண்மையுமே என்ஜிஓல இருந்து வந்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. அவங்கலாம் இதை கேட்டு ஷாக் ஆகி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் அம்மாவும் போய் பையன்கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா இவ சொல்லிட்டு இருக்கா, அவ சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்டா, ஆமா அவ சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நீ அப்ப என்னை ஏமாத்திரியா, நீ திருந்தவே மாட்டியா, நீ மாறவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்காங்க. இந்த விராஜ் சோப்ரால் யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னை மாத்திக்க மாட்டான் போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாவே தள்ளி விட்டுறான். நம்ம ஜான்வியும் வந்திருக்கவங்க கிட்ட, இங்க பாருங்க இதுக்கப்புறமா இந்த பைத்தியத்தை சும்மா விடக்கூடாது, நீங்க அழைச்சிட்டு போங்க, அழைச்சிட்டு போய் ஜெயில போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க எந்த ரியாக்டுமே பண்ணாம நின்றுட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி என்னை பார்த்துட்டே இருக்கீங்க, நான் உன்னோட பொண்டாட்டி தான், நான் தான் உண்மையை சொல்றேன்ல, அழைச்சிட்டு போங்க, ஆஃபீஸர் நீங்களாவது அழைச்சிட்டு போங்க, போலீஸ் நீங்களாவது அழைச்சிட்டு போங்க, ஏன் அப்படி எல்லாம் அமைதியா இருக்கீங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவன் கண்ணை காமிச்சி மொத்த பேரையும் போ சொல்றான். அவங்களும் சத்தமே இல்லாம இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. எங்க போறீங்க நீங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. ஓ என்னை காப்பாத்துங்க, யாராவது இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க, யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, இவங்க எல்லாருமே என்னோட ஆளு, நான் தான் இங்க வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜான்விக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல வீடு ஃபுல்லா கேமரா வச்சிருக்கான்னு, அது மூலமா தான் பார்த்து இப்படி ஒரு பிளானை போட்டு எல்லாரையும் வர சொல்லி நம்ம ஹீரோயினியை திரும்பவும் நம்ப வச்சு ஏமாத்திட்டான். ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ மாறவே மாட்டியா, திருந்தவே மாட்டியா, உன் மேல நான் எத்தனை தடவை தான் நம்பிக்கை வைக்கிறது, உன் மேல வச்ச நம்பிக்கைனால நானும் என்னை இழந்துட்டேன், என்னோட குழந்தைய என்னை விட்டு போச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா ராட்சசனே அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறா. உடனே அவனுக்கு கோவம் வந்துருது. என்ன ராட்சசன், நான் உனக்கு ராட்சசனா தெரியறேனா, நான் உன் மேல உண்மையான காதல் வச்சிருக்கேன், ஆனா அந்த காதலை நீ புரிஞ்சுக்கவே மாட்டல, எப்ப பாரு நீ என்னை ஏமாத்திட்டே தான் இருக்க, இப்பவும் நீ அதே தான் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக ஜான்வி நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னத்துல நான் குறை வச்சேன், ஒண்ணு இல்லாத ஒண்ணு நான் இவ்வளவு பெரிய பங்களால வாழ வச்சிருக்கேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்யறேன், உன் குடும்பத்துக்கும் செய்யறேன், அப்படி இருந்தும் நீ என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, என்னோட காதல் உனக்கு புரியவே இல்லைல்ல, எப்ப பாரு நான் வைக்கிற டெஸ்ட்ல நீ தோத்துக்கிட்டே தான் இருக்க, ஒரு நல்ல மனைவியா நீ இருந்ததே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இந்த விராஜ் டோப்ராலோட வாழ்க்கையில இருக்க வேணாம், இப்ப என்ன உனக்கு இங்க இருந்து போகணும், என்ன விட்டு போகணுமா, தாராளமா போ, இதுக்கப்புறமும் நான் உன்னை பிடிச்சி வச்சுக்க விரும்பம் இல்லை, உனக்கு என்ன தோணுதோ எங்க போகணுமோ போ, நானே கொண்டு வந்து உன்னை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட போறான் போல. கார்ல போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்ப ஜான்விக்கு எதுவுமே புரியல. என்னது இது, எப்போதும் நம்மளே போறேன்னு சொன்னா கூட நம்மளை விட மாட்டானே, இப்ப என்ன அவனே வாண்டடா அழைச்சிட்டு போயிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கா. இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்க அவனுக்கு பிடிச்ச அந்த சாங்கை வேற பிளே பண்ணி விட்டுட்டு இருக்கான். இதுக்கு பின்னாடி என்ன சதி திட்டம் வச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரியல. அதுக்குள்ள இங்க இந்த போலீஸ்காரன் எல்லா வீட்லயுமே வந்து கதவை தட்டி நிலநடுக்கம் வரப்போது, எல்லாரும் இங்க இருந்து காலி பண்ணி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்வியோட வீட்டு கதவையும் தட்டுறான். அங்க அந்த நர்ஸ் பொம்பளை தான் நிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நம்ம ஜான்வியை வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டான். இவன் தன்னோட வீட்டை பார்த்து அடுத்த செகண்டே தப்பிச்சோ முளைச்சோன்னு அங்க இருந்து ஓடிட்டு இருக்க. அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட இதுக்கப்புறமா அவங்க கூட வாழ விரும்பல அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டா இல்லையா. அதனால அங்க போய் ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்கா. அங்க யாருமே இல்ல. அப்பா ரூமுக்கு போனா அப்பா இல்ல, அம்மா ரூமுக்கு போனா அம்மா இல்ல, தங்கச்சி ரூமுக்கு போனா தங்கச்சி இல்ல, எங்க போயிட்டுங்க எல்லாரும், நான் வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பாட்டி ரூம்ல போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா மொத்த பேரும் அங்க இறந்து கிடக்குறாங்க. அத்தனை பேரையும் பணத்தை முடி வச்சிருக்க மாதிரி முடி வச்சுட்டு இருக்காங்க. இவளுக்கு பார்த்த உடனே செம அதிர்ச்சியா இருக்கு. போய் அங்க இருக்கிற எல்லாருமே எழுப்பிட்டு இருக்கா. அப்பா அம்மா தங்கச்சி எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுப்பிட்டு இருக்கா. யாருமே எழுந்திருக்க மாட்டாங்க. பாவம் அந்த சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்கல. இவ அப்படி அவங்க எல்லாரையும் நினைச்சு கதறி அழுதுட்டு இருக்கும் போது அதெல்லாம் இவன் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். உடனே அவனை பார்த்த உடனே கோவத்துல போய், ஏன்டா அப்படிலாம் நீ பண்ண, என்னோட மொத்த குடும்பத்தையும் நீ கொன்னுட்டியே, இதனால உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, என்னோட மொத்த குடும்பமும் என்னை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கா. என்ன ஜான்வி, உன்னோட புருஷனை நீ இவ்வளவு சாடிஸ்டாவா நினைச்சு வச்சிருக்க, உன் புருஷன் அந்த அளவுக்கு கொடூரமானவனா என்ன, இங்க வா நான் ஒரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட கையை பிடிச்சி காட்டிட்டு இருக்கான். அங்க பாரு நாடி துடிக்குதா இல்லையா, அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, நான் இன்னும் சாகடிக்கல, அதே மாதிரி எல்லாரையும் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னதும் எல்லாரோட நெஞ்சிலையும் கையை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் ஹார்ட் பீட் துடிக்குது, யாரும் சாகவும் இல்லை, எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. பாத்தியா உன்னோட குடும்பத்தை நான் எதுவுமே பண்ணல, சரி உன்னோட குடும்பத்தை இப்ப நீ ஆசை தீர பார்த்துட்டல, சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே ரோட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வந்து, இங்க பாரு ஜான்வி, உன்னோட குடும்பத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பார்த்துட்ட, இதுக்கப்புறமா நீ அப்படி அழுதுட்டு இருக்க, வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா அவன் வரமாட்டேங்கிறான். நான் உன் கூட எங்கேயும் வரமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி அப்ப நீ வரமாட்டல, இப்போ உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த போலீஸ்காரனும் வந்திருக்கான். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றானுங்கன்னா அந்த வீடு ஃபுல்லா பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கிறானுங்க. உடனே நம்ம ஜான்வி ஓடி போய் அவங்க எல்லாரையும் தடுத்துட்டு இருக்கா. எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொன்னா அவங்க யாரும் நிறுத்த மாட்டாங்க. உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. ப்ளீஸ் என்னோட குடும்பத்தை காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டிட்டு இருக்கா. அங்க யாருமே வரல. ஏன்னா அத்தனை பேர் வீட்லயுமே யாருமே இல்லை. அந்த ஊரே இப்ப காலியா கிடக்குது. அவனும் அங்க சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு ஜான்வி, உனக்கு யாரும் வரமாட்டாங்க உதவி செய்யறதுக்கு, உனக்கு உதவி செய்ய உன்னோட புருஷன் மட்டும் தான் இப்போ இங்க இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே அவங்கிட்ட ஓடி வந்து, விராஜ் அவங்கள நிறுத்த சொல்லுங்க, ஏன் அப்படிலாம் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க பாரு ஜான்வி, இவ்வளவு நேரம் நீ பார்த்தது வெறும் ட்ரைலர் மட்டும்தான், இதுக்கப்புறமா தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போகுது, நீ என்ன நினைச்ச
உன் குடும்பத்தை நான் இங்க வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே கொன்னுடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தியா? இல்ல, நீ இங்க வந்து உன் கண்ணு முன்னாடி தான் நான் கொல்லணும்னு நினைச்சேன். இப்ப அதை தான் நான் பண்ண போறேன். உன்னோட கண்ணு முன்னாடியே உன் மொத்த குடும்பமும் இன்னைக்கு எரிஞ்சு சாம்பலாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து லைட்டர் எடுத்து கையில வச்சுட்டு இருக்கான். நோ நோ ப்ளீஸ் விராஜ், என்னோட குடும்பத்தை விட்டுருங்க, அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி அழுதுட்டு இருக்கா. அப்ப கூட அவன் இறக்கம் காட்ட மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றது, உன்னோட குடும்பம் இருக்கிறதுனால தானே நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ உன்னோட குடும்பமே இல்லை அப்படின்னா நீ ஏன் கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்த வைக்க போறான். உடனே அழுதுகிட்டே சொல்றா, இல்ல விராஜ், நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். வாழ்நாள் ஃபுல்லாவும் நான் உங்க கூடயே உங்களுக்கு அடிமையா நான் இருந்துடுறேன். ப்ளீஸ் விராஜ், என்னோட குடும்பத்தை விட்டுருங்க, அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவன் லைட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு, சரி கையை கொடு, நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு, நான் அவனோட குடும்பத்தை விட்டுறேன், ஐ லவ் யூ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம ஜான்வியும் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல இல்ல, இப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுங்கிறான். உடனே அவளும் சரிங்க ஐ லவ் யூங்க, நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு சொல்றா. இல்ல ஜான்வி, நீ சொல்ற வாய் வார்த்தையா வர அந்த காதல் உன் கண்ணுல தெரிய மாட்டேங்குது, நல்லா ஃபீல் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்றது, இவனை இந்த நிலைமையில கூட லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். உடனே அவளும் அழுதுகிட்டே ஐ லவ் யூங்க, நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேங்க, என் மேல சத்தியமா சொல்றேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்ல ஜான்வி, எனக்கு கன்வின்ஸ் ஆகல, நான் உன்னோட குடும்பத்தை கொல்லத்தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டரை தூக்கி அங்க வீட்டுக்குள்ள போட்டுடுறான். மொத்த வீடும் பத்தி எரியுது. உடனே இவ ஓடி போறான் அந்த நெருப்பு பக்கம் காப்பாத்துறதுக்கு. அதுக்குள்ள இவன் பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு, எங்க ஜான்வி போற, நீ போனா செத்துருவோமா, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோயினி கண்ணு முன்னாடியே இப்ப அவளோட மொத்த குடும்பமும் எரிஞ்சு சாம்பல் ஆகுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியில அப்படியே மயங்கி விழுந்துடுறா. என்னாச்சு ஜான்வி, நீ ஏன் மயங்கிட்ட, எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி பாக்கணும்னு தானே நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இன்னும் இந்த கேம் முடியல, பவித்திரமான இந்த அக்னி சாட்சியா உன்னை திரும்பவும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டு ஒரு நெருப்பு கிட்ட 7 தடவை வலம் வர்றதுக்கு போறான். அதுக்கப்புறமா தான் யோசனை வருது, இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து புருஷன் தான் முன்னாடி போகணும், பொண்டாட்டி பின்னாடி தான் வரணும். ஆனா இப்ப நீ பின்னாடி நடக்கக்கூடிய நிலைமையில இல்லையே, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பொண்டாட்டியை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு உப்பு மூட்டை மாதிரி தூக்கிக்கிட்டு அப்படியே 7 தடவை வலம் வந்துட்டு இருக்கான். 7 சத்தியத்தை பண்றான். அவளும் பித்து பிடிச்சு போன மாதிரி தோல் மேல கடந்துட்டு அங்க நடக்கிற கொடுமையெல்லாம் அப்படியே பார்க்க முடியாம அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கிறா. இவனும் அதுக்கப்புறம் 7 தடவை வலம் வந்துட்டு இதுக்கப்புறம் பொண்டாட்டி தான் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினி அப்படியே செந்துக்கா தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே 7 தடவை வலம் வந்துக்கிட்டே சத்தியத்தை பண்றான். அவ பண்ற மாதிரியே, நான் எந்த நிலைமையில என்னோட புருஷனை தனியா விட்டு போக மாட்டேன், அவரோட வாழ்நாள் ஃபுல்லாவும் அவருக்கு நான் துணையா இருப்பேன், அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், அவருக்கு நான் நம்பிக்கைக்குரிய மனைவியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் சுத்தி வரும்போது ஒவ்வொரு சத்தியத்தை அவ பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்வியை கீழே படுக்க போட்டு, இதுக்கப்புறம் இந்த உலகத்துல உனக்குன்னு யாருமே இல்லை ஜான்வி, இந்த உலகத்துல நீ விரும்பவோ வெறுக்கவோ நான் மட்டுமே இருக்கிறேன் தேவசேனா அப்படிங்கிற மாதிரி, இப்ப நான் மட்டும் தான் இருக்கிறேன், உன்னோட கடவுளா, உன்னை காப்பாற்ற போற கடவுளும் நான் தான், உன்னை வாழ வைக்க போற கடவுளும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஜான்வி, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, புருஷன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளோட கையை விட்டதும் அந்த கை நேரா அவனோட காலை தொடுது. உடனே இவனும் பொண்டாட்டி ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி அவளோட நெத்தில கையை வச்சுக்கிட்டு சௌபாக்கியவதி பவ அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்றான். அதாவது தீர்க்க சுமங்கலியா இரு அப்படிங்கிற மாதிரி. இத்தனை கொடுமையும் நம்ம ஹீரோயினி தாங்கிக்கிட்டு இவன் கூட இதுக்கப்புறமும் எப்படி வாழ போறான்னு தெரியல. இதை கம்பேர் பண்ணும்போது சீசன் 2ல அவன் பண்ண கொடுமைலாம் அந்த அளவுக்கு பெருசே கிடையாது. அப்படிப்பட்டவனே கொண்டுபிட்டு ஹீரோயினி மூவ் ஆன் ஆகி போயிட்டா. அதுக்கு இவனே போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்ணாத கொடுமையை காட்டியும் அவன் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.